ஆண்டவரே, பிள்ளைகளோ அந்த குடும்பத்திற்குள்ளாக வந்து குடும்பங்களை பிரித்து போடாதபடிக்கு கர்த்தாவே, இப்படிப்பட்டதான காரியங்கள் குடும்பங்களில் நடக்காதபடிக்கு கர்த்தர் குடும்பங்களை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் அன்பு சகோதரி ஆண்டவரே ஸ்ரீதேவி மகளோட நீங்க பேசுங்க. இந்த குடும்பத்தை விட்டு மகளாக வெளியில போக கிருபை கொடுங்க. நிரந்தரமில்லாத வாழ்க்கைக்குள்ளாக வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, இந்த குடும்ப சமாதானத்திற்கு தடையாய் இருக்கக்கூடியதான அந்த மகள் இந்த காரியத்தை விட்டு வெளியில போகட்டும். அந்த மகளுக்கென்று ஒரு வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. அதை சமாதானமாய் மாற்றி கொடுங்க. இது தேவையற்ற காரியம், இது ஆண்டவரே கர்த்தாவே சரியான வாழ்க்கை அல்ல என்பதை மகளுக்கு நீங்க புரிய வைங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரரோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகாதபடிக்கு, இந்த போலியான காரியங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் மாறி போகாதபடிக்கு மகனோடு பேசுங்க. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், மனைவிக்காய் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் நீங்க கட்டுங்க. அந்த குடும்பத்திற்குள்ளாக தடையாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகளுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நடவடிக்கைகளையும் கர்த்தர் அந்த குடும்பத்தை விட்டு நீங்க வெளியில கொண்டு வாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஆண்டவரே மனைவி பிள்ளைகளோடு இணைந்து வாழ அந்த மகனுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுங்க. நீங்க பேசுங்க. இந்த காரியத்தில் நீங்க செயல்படுங்க. மாம்சமான காரியங்களாய் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களாய் மகனோடு நீங்க பேசுங்க. கனவின் வழியாய் பேசுங்க. சொப்பனத்தின் வழியாய் பேசுங்க. வாழ்க்கையை குறித்ததான காரியத்தை மகனுக்கு தெளிவுபடுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் சகோதரி ஸ்ரீதேவியை கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகளோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, மகளுக்கான வாழ்க்கை குறித்து நீங்க பேசுங்க. மகளுடைய வாழ்க்கைக்கான நன்மையை குறித்து நீங்க பேசுங்க. இந்த காரியத்திலிருந்து மகள் வெளியே கடந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த குடும்ப